அயலி சீரியல் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் ப்ரூஸ்லியோட கால் ஹிஸ்டரி செக் பண்ணி அதில் ப்ரூஸ்லி யாருக்கு அதிகமாக கால் பண்ணியிருக்காங்களோ அந்த நம்பரை எடுக்கிறாங்க. அதுதான் கபிலனோட நம்பரா. கண்டிப்பாக இவங்க தான் மிஸ்டர் எக்ஸாக இருக்கணும் அப்படின்னு சந்தேகப்பட்டு அயலி அந்த நம்பருக்கு விடாமல் கால் பண்ணி பாவை கபிலனோட மொபைலை வச்சிருப்பாங்க. விடாமல் அவங்களும் அந்த காலை கட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கடைசியாக பாவை அந்த காலை அட்டென்ட் பண்ணும்போது அங்கே இருக்கிற மேலே சத்தத்தை வச்சு தான் அயலி அவங்க அந்த மண்டபத்தில் தான் இருக்காங்க அப்படின்னு சந்தேகம் வருது. சுற்றி தேடும்போது பாவை கையில் அந்த மொபைல் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. திரும்பவும் பார்த்துக்கிட்டே அயலி கால் பண்ணுறாங்க. அப்போ கரெக்டாக பாவை என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மொபைல் எடுத்துகிட்டு போய் கபிலன் கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ தான் அயலிக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. அப்போ அந்த மிஸ்டர் எக்ஸ் கபிலன் தானா அப்படின்னு ரொம்ப மனசடிச்சு போக அப்போ சிவா வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை வச்சு மட்டும் அதுதான் மிஸ்டர் எக்ஸ் நீ எப்படி கன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்க அப்போ அயலி என்ன பண்ணுறாங்கன்னா உடனே செழியன் கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாங்க. நான் சொல்கிற மாதிரி ஒரு நியூஸை வந்து நீங்கள் ரெடி பண்ணி எனக்கு வீடியோவாக அனுப்புங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே செழியன் என்ன விஷயம் அப்படின்னு கேட்க இந்த மாதிரி ப்ரூஸ்லி வந்து போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான், ப்ரூஸ்லியை அரெஸ்ட் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் வர்மா கூட லிங்கில் இருக்கிற மொத்த பையும் அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு நியூஸை ரீட் பண்ணி வீடியோவாக எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலே செழியனும் அந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணி அயலிக்கு அனுப்பிடுவாங்க. இங்கே மணமேடியில் எல்லா சடங்கையும் வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ அயலியும் சிவாவும் என்ன பண்ணுறாங்கன்னா உடனே தாலி கட்டுறதுக்குள்ளே எப்படியாவது இந்த நியூஸை நம்ம போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு அந்த வீடியோவை வந்து போடுறாங்க. அப்போது கரெக்டாக கபிலன் வந்து தாலி கட்ட போகிறாரு. இப்போ இந்த நியூஸ் வந்து வருது, இந்த மாதிரி வந்து ப்ரூஸ்லியை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னதுமே ப்ரூஸ்லின்னு பேரை கேட்டதுமே கையில் கபிலன் தாலி வச்சிருப்பாரு. அப்படி கையெல்லாம் நடுங்குது. இதை வந்து இந்திராணி பார்க்குறாங்க. என்ன இவன் இப்படி பயப்படுறான் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. கபிலன் அப்படியே கையில் வச்சுக்கிட்டு அந்த நியூஸை கேட்க அப்படியே பயந்து போகிறாங்க. இதை வந்து அயலி பார்க்குறாங்க. இது கண்டிப்பாக மிஸ்டர் எக்ஸ் தான் அப்படின்னு ரொம்ப அயலிக்கு வந்து கோவம் வருது. இப்படி ஒரு கிரிமினலை வந்து என் தங்கச்சி வந்து கல்யாணம் பண்ணிக்க நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படியே பயந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சிவா வந்துட்டு என்ன பார்த்துட்டு இருக்க அயலி, இவன் தான் உண்மை தெரிஞ்சு போச்சுல போ அப்படின்னு சொல்லும்போது அயலி நேராக போயிட்டு கபிலனை தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு வந்து கபிலனோட தலையில் கன்னை வைக்கிறாங்க. என்ன நீ வந்து என் தங்கச்சி ஏமாத்தலான்னு பார்த்தியா, நீ எவ்வளோ பெரிய கிரிமினல்னு நல்லாவே தெரியும், அந்த வர்மா கூட லிங்கில் இருக்கிறது நீ தானே நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லி அந்த கன்னை கபிலனோட தலையில் வச்சு ஷூட் பண்ணுற மாதிரி போய் நிற்கிறாங்க. உடனே எல்லாருக்கும் அயலியை பார்த்ததுமே பயங்கர ஷாக்கு. என்ன பண்ணிகிட்ருக்க நீ, என்ன பேசுகிற நீ அப்படின்னு கேட்க அப்போ வந்து அயலி வந்து சொல்கிறாங்க நான் வந்து ஒரு IPS ஆஃபீஸர் அப்படின்னு சொன்னதுமே எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. கபிலனை பற்றின உண்மையெல்லாம் வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இப்படியெல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு அயலி நினச்சி பார்க்க அப்போது சிவா வந்து அயலியை வந்து தடுக்கிறாங்க. தயவு செஞ்சு விட்டுரு, நீ போய் சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க, உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும் போது இல்லை நான் ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு பார்க்கும்போது கழுத்தில் தாலியை கட்டிட்டு இருப்பாரு. அயலியால் சுத்தமாக வந்து எதுவுமே பண்ண முடியாமல் போகுது. இந்த கல்யாணத்தை என்னால் வந்து நிறுத்த முடியாமல் போயிடுச்சு. இப்படி ஒரு கிரிமினலை வந்துட்டு என் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிறாளே, நான் என்னதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அயலி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க சித்தி வந்து பார்க்குறாங்க. ஜமுனாவை பார்த்ததுமே அயலிக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாயிடுது. அப்படியே அழுகுறாங்க. ஓடி போய் அவங்க சித்தியை கட்டி பிடிச்சி அழறாங்க. இது ஜமுனாக்கு ஒன்றுமே புரியல, இவன் ஏன் இப்படி பண்ணுறா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஐயோ இப்படி ஒரு கிரிமினலை வந்து என் தங்கச்சி கட்டிக்கிறாள அப்படின்னு அயலி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ சிவா வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு அயலி, அது ஒரு பேரை கேட்டு அவன் ஷாக் ஆகுறான்னா அது அவன் கூட தான் லிங்க்ல இருக்கணும்னு கிடையாதுல்ல, வேறு யாராவது கூட இருந்திருக்கலாம். அவன் பயப்படுறத வச்சு அவன் தான் மிஸ்டர் எக்ஸ்ன்னு நாம் வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியாதுல்ல. அவனுக்கும் அந்த வர்மாக்கும் டைரக்ட் லிங்க் இருக்குது அப்படின்றது நம்மக்கிட்ட எந்த ஆதாரமும் கிடையாது, அதை நம்ம கன்ஃபார்மும் பண்ண முடியாது. அதனால் அதை வச்சு நீ அவன் தான் மிஸ்டர் எக்ஸ்ன்னு நினைக்காத, வேறு யாராவது கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போ அயலி என்ன யோசிக்கிறாங்கன்னா பேசாமல் வந்துட்டு நான் அவனோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நோட் பண்ணணும், அதுக்கு ரித்திகா கல்யாணம் ஆகி போனதுக்கப்புறமா அந்த வீட்டுக்கு நானும் போகணும், ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அந்த வீட்டில் போய் தங்கணும், அப்போ தான் நான் வந்து அந்த கபிலனோட எல்லா ஆக்டிவிட்டீஸையும் வாட்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல சிவா வந்துட்டு உன்னோட ஐடியாலாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் உன்னை அந்த வீட்டுக்கு போக விடுவாங்களா, நீ சொல்கிற மாதிரி அவங்க உன்னை அங்கே வந்து தங்க விடுவாங்களா அப்படின்னு சொல்ல ஏதாவது பண்ணி அங்கே போகணும், அப்போ தான் அந்த கபிலனுக்கும் அந்த வர்மாக்கும் என்ன லிங்க் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். அவன் தான் மிஸ்டர் எக்ஸ் இல்லை அப்படின்னாலும் அவனுக்கும் அந்த வர்மாக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கிறது நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது என்ன அப்படின்னு நாம் கண்டுபிடிக்கணும். அப்போ அவன் பக்கத்தில் இருந்தால் தான் அவனோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி நாம் ஏதாவது கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு வந்து அயலி சொல்கிறாங்க. சரி ஏதாவது யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அயலி யோசிக்கிறாங்க. பேசாமல் அந்த கபிலனோட மொபைலை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பாக அந்த வர்மாவோட நம்பர் வந்து இந்த கபிலன் கிட்ட வந்து இருக்கும் அப்படின்னு வந்து அயலி வந்து யோசிக்கிறாங்க.
இதனால் வந்துட்டு அயலி என்ன பண்ணுறாங்கன்னா நேராக கபிலனோட ரூமுக்கு போகலான்னு போகிறாங்க. அப்போ கபிலன் வந்து இந்த நியூஸை பார்த்ததுமே வந்துட்டு ப்ரூஸ்லி நம்பருக்கு கால் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துட்டே இருக்கும். என்ன இது மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது, எங்கே தான் போனான்னு தெரியலையே, இப்படி அரெஸ்ட் ஆகிட்டாங்கன்னு வந்து நியூஸ் போட்டிருக்காங்களே, நமக்கு பயமாக இருக்கே அப்படின்னு வந்து கபிலன் ரொம்ப பயந்து போயிருப்பார். இன்னொரு பக்கம் அயலி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட மொபைலை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நேராக வந்து கபிலன்கிட்ட என்னோட மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுச்சு, உன்னோட மொபைல் கொஞ்சம் கொடுக்க முடியுமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இந்த மாதிரி நான் கால் பண்ணி பார்த்துட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு வந்து சொல்லவே உடனே கபிலனும் வந்து வேறு வழி இல்லாமல் மொபைலை வந்து அயலிக்கிட்ட கொடுத்துருவாங்க. அதில் அயலி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வர்மாவோட நம்பரை வந்து தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த நம்பரை வந்து எடுக்கலான்னு போகும்போது ரித்திகா அதை பார்த்துடுறாங்க. அப்படியே வந்து அயலி வந்து கபிலனோட முறைச்சிக்கிட்டு அந்த நம்பரை வந்து பார்த்துட்ருப்பாங்க. இதை பார்த்ததுமே நேராக ரித்திகா போய்ட்டு அந்த மொபைலை வந்து கரெக்டாக மேனனோட நம்பரை பார்க்க போகும்போது அந்த மொபைலை வந்து அயலிக்கிட்ட இருந்து வாங்கிடுவாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.